வீட்டில் பெண்கள் சாதம் வடிக்கும்போது பின்பற்ற வேண்டியவை. ஒரு வீட்டின் பெண்கள் எப்போதுமே மகாலட்சுமியின் அம்சம்தான். ஒரு வீட்டில் பெண்கள் சந்தோஷமாக இருந்தால் அந்த வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் நிறைவாக இருக்கும். நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர்களாகவே இருந்தாலும் அவர்களுடைய குடும்பத்தில் சந்தோஷம் நிலையாக இருக்கும். மகாலட்சுமியின் சொரூபமான பெண்கள் தினந்தோறும் வீட்டில் சாதம் வடிக்கும்போது இந்த ஒரு விஷயத்தை மட்டும் பின்பற்றி பாருங்கள். உங்களுடைய வீட்டில் சந்தோஷத்திற்கு நிகராக பொன் பொருள் தனம் தானியம் பெருகத் தொடங்கிவிடும். எல்லா செல்வ வளமும் உங்களுடைய வீட்டில் நிரம்பி வழியும். இதற்கு பெண்கள் செய்ய வேண்டியவை என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். சாதம் வடிக்கும்போது பின்பற்ற வேண்டிய ஆன்மீக குறிப்பு. தினமும் நாம் எல்லோர் வீட்டிலும் சாதம் வடிப்போம். அன்னலட்சுமியான அரிசியை எடுத்து சமைக்க பயன்படுத்தும் போது அன்னபூர்ணி தாயை வணங்கிவிட்டு சமைப்பதற்காக அரிசியை எடுக்க வேண்டும். அன்னபூர்ணி தாயே நமக என்ற மந்திரத்தை சொல்லிவிட்டு அரிசியை எடுக்க வேண்டும். அரிசியை வழக்கம் போல ஊற வைத்து கழுவி அடுப்பில் வைக்கும்போது அன்னபூர்ணி தாயை மனதில் நினைத்து கொண்டு இன்று வீட்டில் இருப்பவர்கள் அனைவரும் நல்லபடியாக இந்த உணவை சாப்பிட வேண்டும், வீட்டில் இருப்பவர்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு அடுப்பில் சாப்பாட்டு பானையை வைக்க வேண்டும். அதேபோல் குக்கரில் சாப்பாடு வைத்தால் கூட நீங்கள் இந்த வேண்டுதலை வைக்கலாம். சாப்பாடு வைக்கும்போது கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து சாதம் வடிக்க வேண்டும். சாதம் அன்னபூரணி, கல்லுப்பு மகாலட்சுமி. இவர்கள் இருவரையும் ஒன்றாக சேர்த்து சமைக்கும்போது நம்முடைய வீட்டில் தனம் தானியம் இரண்டிற்குமே குறைவிருக்காது. சாத வடிவில் இருக்கும் அன்னபூர்ணியில் மகாலட்சுமி வடிவில் இருக்கும் கல்லுப்பு சேர்த்து சாதம் வடிக்கும் பழக்கத்தை கொண்டு வாருங்கள். சில பேர் வீடுகளில் சாதம் வடிக்கும் போது கல்லுப்பு போட மாட்டார்கள். சாதத்தின் ரூபத்தில் அன்னபூர்ணியும் கல்லுப்பின் ரூபத்தில் லட்சுமியும் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு ஆசீர்வாதத்தை வழங்குவார்கள். சாதத்தில் கல் உப்பு போடுவது வெறும் ருசிக்காக மட்டும் கிடையாது, ஆன்மீக ரீதியாக இப்படி ஒரு காரணமும் இதில் மறைந்திருக்கிறது. நீங்களும் நாளை முதல் சாதம் வடிக்கும்போது கல்லுப்பு போட்டு சாதம் வடிக்கவும். உங்கள் வீட்டில் தன லாபம் அதிகரிக்க துவங்கும், பொன் பொருள் சேர்க்கை அதிகரிக்க துவங்கும். என்றுமே வீட்டில் அரிசிக்கு பஞ்சம் இருக்காது. வாசலில் சூரியன் உதிக்கும் முன்பே கோலம் போட வேண்டும். வாசலில் கோலம் போட்ட பின்பு அடுப்பு பற்ற வைக்க வேண்டும். திதியன்றும் அமாவாசையன்றும் கோலம் போடக்கூடாது. இறந்த நம் வீட்டு முன்னோர்கள் ஆசீர்வாதம் செய்ய வீட்டிற்கு வருவார்கள் என்ற நம்பிக்கை உள்ளது. கோலம் போட்டால் அவர்களால் உள்ளே வர முடியாது. மாலையிலும் வாசலை பெருக்கி நீர் தெளித்து கோலம் போட்டால் மிகவும் நல்லது. மாலையில் விளக்கேற்றி பின்பு நீர் தெளித்து கோலம் போடக்கூடாது. வீட்டில் உள்ளவர்கள் வெளியூர் பயணம் செய்ய வேண்டி இருந்தால் அவர்கள் கிளம்புவதற்கு முன்பு கோலம் போட்டு விட வேண்டும். கோலத்தை குனிந்து போட வேண்டும். உட்கார்ந்து போட்டால் செல்வம் குறையும். இடது கையால் கோலம் போடக்கூடாது. சங்கு வளையல் அணிந்து கொண்டிருக்கும் பெண்களின் கையில் மகாலட்சுமி குடிகொள்வாள். திருமண பெண்ணுக்கு இந்த வளையலை சீதனமாக கொடுத்தால் புகுந்த வீட்டில் சகல ஐஸ்வர்யத்துடன் வாழ்வார். சங்கு வளையலை கையில் அணிந்து கொண்டு அந்த கையால் ஒரு வியாபாரத்தை தொடங்கி வைத்தால் அந்த வியாபாரத்தில் செல்வம் பெருகும். வறுமை இருக்கக்கூடிய இடத்தில் இந்த சங்கு வளையலை கொண்டு போய் வைத்து பாருங்கள். அந்த இடம் கூடிய விரைவில் செல்வ செழிப்பான இடமாக மாறிவிடும்.